அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேல் மீண்டும் தன்னுடைய கொடூரமான படை நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேறுமாறு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஸ்டேலினுடைய அட்டூழியத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. எலன் மஸ்குக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் நேற்று ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் 436 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினமும் ஸ்டேல் நடத்திய படுகொலை தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரே நாளில் நடத்திய தாக்குதலில் மட்டும் 436 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் 183 குழந்தைகளும் 124 ஆண்களும் 97 பெண்களும் 37 முதியவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த ரம்லான் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் 183 குழந்தைகள் ஒரே தாக்குதலில் ஒரு சில மணி நேரத்திற்குள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி இன்று ஆதாரபூர்வமான தகவல்களுடன் வெளியாக இருக்கின்றது. எனவே குழந்தைகளை கொன்று வைக்கக்கூடிய இந்த சியோனிச அரசை இந்த அரபுலக நாடுகள் வரும் கண்டனத்துடன் இந்த ரம்லான் கால பகுதியில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் ஸ்டேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளிலேயே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் 56 நாடுகளை கொண்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு இதுவரை இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள், என்ன செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் இந்த அரபுலக நாடுகள் வெறும் கண்டனத்துடன் இதை கடந்து விடுவார்கள் என்பதை நன்கு தெரிந்திருக்கும் ஸ்டேல் இன்றும் ஒரு மிக கொடிய வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். 114 பேர் வரை இன்றைய தாக்குதலிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 நாட்களில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொலை செய்து 1000க்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் காசாவில் நடந்த கொடிய வான்வெளி தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் இன்றைய நாளில் உலகளவில் நடைபெற்றிருக்கின்றன. முதலில் ஜோர்டானில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கலந்து கொண்டு ரம்பை போர்க்குற்றவாளி என்றும் நெதன்யாகுவை போர்க்குற்றவாளியுடன் இணைந்திருக்கும் போர்க்குற்றவாளி என முத்திரை கத்தி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷமிட்டிருக்கின்றார்கள். சிலியின் சாண்டியோகோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியேயும் இதே போன்ற போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சிலி மக்கள் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் உடைய இனப்படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஸ்டேலிய நடிகை காடோட்டுக்கான ஹாலிவுட் நிகழ்வு ஒன்றை ஆர்வலர்கள் அங்கு புகுந்து போராட்டம் நடத்தியதால் அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்காவினுடைய வாஷிங்டனிலும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கான ஆதரவை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்துக்கு முன்பாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. ஈரானிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் ஆக்கிரமிப்பை கண்டித்து டெஹ்ரானில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதேபோல உலகின் பல நாடுகளில் இன்று இத்தாலியில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில் என பல பகுதிகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இதில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்போடு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கான எதிர்ப்பை தெரிவித்து வந்தாலும் கூட அந்த நாட்டு அரசுகள், அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் இந்த படுகொலைகளை பார்த்து அமைதியாக வெறும் பார்வையாளர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கொடுமையான விடயமாக இருக்கின்றது. பச்சை குழந்தைகள் அங்கு கொன்று குவிக்கப்படும் பொழுது மருத்துவமனைகள் எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாமல் பிணக்காடுகளாக நிறைந்திருக்கின்ற பொழுது, பாலஸ்தீன குழந்தைகளின் இரத்தம் அங்கு பாய்கின்ற பொழுது இந்த அரபுலகம், இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு 60 நாடுகள் உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அதை வெறும் பார்வையாளர்களாக கண்டித்து விட்டு தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையான விடயமாக இங்கே பார்க்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய காசா தாக்குதல்களை வியத்தகு பின்னோக்கிய படி என்பதுடன் முற்றாக இந்த பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கும் செயற்பாடென பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். பாரிஸில் ஜோர்டானின் மன்னர் அப்துல்லாவுடன் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது
காசா மீதான இஸ்ரேலின் புதிய தாக்குதல்கள் குறித்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரேன் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை மீண்டும் தொடங்குவது ஒரு பின்னோக்கிய படியாகும். இது காசா மக்களை மீண்டும் குண்டுவெடிப்புகளின் பயங்கரத்தில் ஆழ்த்துகின்றது. உடனடி போர் நிறுத்தத்திற்கான அவசர தேவையை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அனைத்து தரப்பினரும், அமெரிக்கா உட்பட அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவது அவசியம் என்று மெக்ரோன் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல காசா மற்றும் பரந்த பிராந்தியத்திற்கான ஒரே சாத்தியமான பாதை அரசியல் தீர்வு மட்டுமே என மெக்ரோன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல ஜோர்டானின் உடைய மன்னர் அப்துல்லா அவர்களும் இந்த நேரத்தில் அனைத்து உலக நாடுகளும் காசாவில் மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீள கட்டியமைப்பதற்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீள கொண்டு வருவதற்கும் செயலாற்ற வேண்டிய ஒரு அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஜோர்டானினுடைய மன்னர். இவர்களுடைய அழைப்புகள் ஏற்கனவே கத்தாரும் இந்த அழைப்பை விடுத்த சூழ்நிலையில் ஜோர்டானுடைய அழைப்புகளும் இவ்வாறு வந்திருக்கின்றன. அடுத்து நோர்வேயின் உடைய வெளிவிவகாரத்துறையும் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல்களையும் மத்திய கிழக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் பதற்றங்களையும் ஏற்படுத்தும் என்ற கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானிலும் மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து இவ்வாறு உலகம் முழுவதும் காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து பாலஸ்தீனர்களுக்காக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இந்த போராட்டங்களை கணக்கில் எடுக்காது இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான இன அழிப்பை நாங்கள் இந்த பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட அங்கு பாலஸ்தீனர்களுடைய கொலை தாண்டவத்தை இஸ்ரேல் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி போராளிகள் செங்கடலில் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலின் மீது 72 மணி நேரத்தில் 4வது முறையாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இப்போது அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் தங்களுடைய கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதை தாங்கள் இடைமறித்து விட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் 4 தாக்குதல்களுமே கவுதி படைகளுடைய தாக்குதல் அமெரிக்க கப்பலினால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக கவுதிகள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைத்திருப்பது, இந்த இடைமறிப்பு ஏவுகணைகள் ஒரு கட்டத்தில் தீர்ந்துவிட்டால் எப்படியாவது அமெரிக்க கப்பலை தாக்க வேண்டும் என்ற ஒரு ஆவேசத்துடன் அங்கு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல கப்பல் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள் போன்றவை மூலம் விமானந்தாங்கி கப்பலான USS காரி ட்ரூமன் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். கவுதிகளுடைய தொடர் தாக்குதல் காரணமாக செங்கடலில் அமெரிக்க கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரங்கள் அந்த கப்பல் தப்பிச் சென்று தூர நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் ஏமனுக்கு மிக அருகில் செங்கடலில் நிறுத்தி வைக்கும் பொழுது அவர்கள் விரைவாக ஏவுகணைகள் ட்ரோன்கள் மீது அதிகளவான தாக்குதலை நடத்தும் பொழுது கப்பலை தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் தூரத்தில் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அவற்றை இடைமறிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதனாலேயோ கப்பல் நீண்ட தூரம் தப்பி சென்றிருக்கின்றது. அல்லது கவுதிகளின் தாக்குதலின் காரணமாக அமெரிக்க கப்பல் வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, கவுதிகள் இஸ்ரேல் மீதும் பல்வேறுபட்ட நேரடி தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் காசாவின் படுகொலைகளை ஏனைய அரபுலக நாடுகளைப் போல பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஏமன் மக்கள் தம்மால் இயன்றளவு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று கவுதிப்படையினுடைய தலைவர் அறிவித்திருப்பதுடன் இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய ஆக்கிரமிப்புக்கும் அட்டூழியத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க ஏமன் மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஏமன் மக்களுக்கு விடுத்திருக்கின்றார். அவருடைய அழைப்பின் பேரில் லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இன்னும் சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு பேரணி சனாவில் நடைபெறும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை வைத்துக்கொண்டு ஏமன் கவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதலை பார்க்கின்ற பொழுது தங்களையும் பொருட்படுத்தாமல், தங்களுடைய பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் அமெரிக்கா தங்கள் பிரதேசத்தில் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல் கவுதிகளுக்கும் ஏனைய பெரிய படைகளையும் டேங்கிகளையும் போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் வைத்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த கவுதிகளுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நீங்களும் உணர்ந்திருக்கின்றீர்கள். வெற்றி தோல்வி என்பது மறுபுறம், ஆனால் காசாவில் இத்தனை படுகொலைகளை செய்யும் இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்க வேண்டும் என அவர்கள் நினைத்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஏமன் மக்களினுடைய அர்ப்பணிப்பை நிச்சயமாக திட்ட தெளிவாக காண்பிப்பதுடன் அது மிகப்பெரிய வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஏமன் மக்கள் மிகப்பெரிய அளவில்
எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் பாலஸ்தீனர்களுக்காக நிற்போம் என்று கூறி அங்கு மிக பெரிய அளவில் கவுதிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எலன் மஸ்குக்கு இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலன் மஸ்க் ட்ரம்பினுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும், அது மனிதநேயமற்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம், மனிதத்துவம் இல்லாத நடவடிக்கைகளாக இருக்கலாம், தனியே பணத்தை மையமாக கொண்ட, அமெரிக்காவுக்கு டாலர்களை ஈட்டுவதை மட்டும் மையமாக கொண்ட, மனிதத்துவம் அற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகப்பெரிய ஒரு கூட்டாளியாக, மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆலோசகராக செயற்பட்டு வருகின்றார். அது வெளியுறவு கொள்கைகளாக இருக்கலாம், ஸ்டேலுக்குள் நடத்தக்கூடிய காசா மீதான அமெரிக்காவின் தாக்குதலாக இருக்கலாம், அடுத்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று கூறி அங்கு இருக்கக்கூடியவர்களை மிகவும் மோசமான முறையில் அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்புவதாக இருக்கலாம். அனைத்து விடயங்களிலும் எலன் மஸ்க் மிகப்பெரிய அளவிலான ஆதரவை ட்ரம்புக்கு கொடுத்து வருகின்றார். இந்த நிலையில் தான் ட்ரம்பின் மிகப்பெரிய ஆதரவான எலன் மஸ்க்கு ஒரு அதிர்ச்சியை அமெரிக்க மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். லாஸ் வேகாஸில் இருக்கக்கூடிய எலன் மஸ்க்கு சொந்தமான மிகப்பெரிய கார் ஷோரூம் டெஸ்லா காரை அவர் உற்பத்தி செய்கின்றார். அதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த டெஸ்லா கார் நிறுவனத்தின் மீது 2 நபர்கள் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய அளவில் கார்கள் மீது தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். பல டெஸ்லா கார்கள் தீப்பற்றி எரிந்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது. டெஸ்லா கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீ வைத்து கொளுத்தி எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதுடன் எலன் மஸ்க்கு எதிராக, டெஸ்லா நிறுவனத்துக்கு எதிராக, இவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு எலன் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் கண்டனத்தை தெரிவித்தாலும் கூட டெஸ்லா நிறுவனத்துக்கு எதிராக, எலன் மஸ்கினுடைய நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட மாகாணங்களில் அமெரிக்கா முழுவதும் இந்த வாரத்தில் பல தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்றன. அதன் உச்சக்கட்டமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் ரஷ்யாவுக்கு எதிரான நாச வேலையில் கவனம் செலுத்தும் பணிகளை அமெரிக்கா நிறுத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள், ரஷ்யாவின் பெயரை நாசப்படுத்துதல், ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுதல், ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு இடையூறுகளை ஏற்படுத்தல், ரஷ்யாவின் வர்த்தகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தல் என அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவின் ஒரு பகுதியினர் ரஷ்யாவுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதை போல ஒரு குழு, அதற்கென வடிவமைக்கப்பட்டவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராகவே ஒரு நடவடிக்கை செய்வதற்கு, சைபர் அட்டாக்காக இருக்கலாம், ரஷ்யாவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கலாம், அவ்வாறு செய்த குழுவை உடனடியாக நிறுத்தி இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ரஷ்யாவுக்கு எதிரான அனைத்து குழுக்களும் நிறுத்தப்பட்டிருப்பதுடன் ரஷ்யாவினுடைய சொத்துக்களை கைப்பற்றிய, ஏற்கனவே உக்ரைன் போரின் போது ரஷ்யாவுக்கு எதிராக பைடன் நிர்வாகம் பல பொருளாதார தடைகளை விதித்திருந்தார்கள். அந்த தடைகளின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்த ரஷ்யாவின் சொத்துக்கள் அனைத்தும் திடீரென பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த சொத்துக்கள் முழுவதும் முடக்கப்பட்டிருந்தன. அந்த சொத்துக்களை எடுத்து அதை விற்று உக்ரைனுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் பல தீர்மானங்களை ஏற்றியிருந்தார்கள். அதை சில நாடுகள் அமுல்படுத்தியும் இருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் ரஷ்யாவினுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட குழுவை நீதித்துறை மூலம் கலைத்திருக்கின்றார்கள். எனவே ட்ரம்ப் முழுக்க ரஷ்யாவுடன் அடிபணிந்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். கடந்த நிர்வாகங்களில் ரஷ்யாவுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தார்களோ அவற்றையெல்லாம் முற்றாக ட்ரம்ப் நீக்கி வருகின்றார். குறிப்பாக ரஷ்யாவுடன் ஒரு நட்பை ஏற்படுத்த வேண்டும், ரஷ்ய அதிபர் புடினின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் நட்பை பெறுவதற்காக உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதாகவும், தான் ஒரு உலக யுத்தத்தை விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டு மறுமுனையில் காசாவிலும் ஏமனிலும் ஈரான் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு முற்படும் ட்ரம்பினுடைய இரட்டை வேடம் மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுகின்றது. ஒருபுறம் தான் ஒரு சமாதான பிரியராக, ஆர்வலராக, யுத்தத்தை விரும்பாதவராக மக்களுக்கு ஒரு வேடத்தை காட்டுகின்றார் உக்ரைன் ரஷ்யா போரில். மறுபுறம் காசாவில் இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் குழப்பி அடித்திருக்கின்றார். ஏமனுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அடுத்து ஈரான் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே ஒருபுறம் சமாதானம், ஒருபுறம் யுத்தம் என ட்ரம்பினுடைய இரட்டை வேடத்தை இந்த உக்ரைன் ரஷ்யா போரிலும் இஸ்ரேல் காசா போரிலும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவான ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் ஐரோப்பிய சகாக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது என்ற செய்திகள்
வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் கனடாவினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வைரஸ் தொற்றொன்று பரவி வருவதால் தடுப்பூசி அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அங்கு இருக்கக்கூடிய சுகாதார மருத்துவர்கள் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் மன்னன் தட்டம்மை அல்லது மணல் வாரி எனும் வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருவதாகவும் இதுவரை 14 பேருக்கு தட்டம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 1 வயது முதல் 54 வயது வரை உள்ளவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் உடனடியாக அவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அந்த பகுதியினுடைய மாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சு முக்கியமான அறிவிப்பை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான பிந்திய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய அகிலம் மீடியா போன்ற சேனல்களுடன் இணைந்திருங்கள். சேனல்களில் வரக்கூடிய செய்திகள் அது தொடர்பான காணொளிகளின் இணைப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலிலும் அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.